இடைவேளைக்கு பின் நாங்கள் மீண்டும் தூவானத்தில் இணைகிறோம். இனி உங்களுக்காக வர காத்திருக்கிறது துளி. துளி என்கின்ற அம்சத்திலே நாம் உங்களுக்காக குறுந்திரைப்படம் ஒன்றை வாரம் தோறும் வழங்கி வருகிறோம். குறுந்திரைப்படத்தை பார்ப்பதற்கு முன் உங்களிடம் நாம் முன்வைக்கும் வேண்டுகோள்கள் என்றும், நீங்களும் குறுந்திரைப்படம் தயாரிப்பதில் ஆர்வமுள்ளவராக இருந்தால் நீங்கள் தயாரித்து வைத்திருக்கும் குறுந்திரைப்படத்தை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அல்லது நீங்கள் பார்த்து ரசித்த சிறந்த கதை அம்சம் கொண்ட குறுந்திரைப்படங்களை கூட எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அதேபோல் நீங்கள் கவிஞர்களாக வேண்டும் என்கின்ற ஆர்வத்தில் இருந்தால் உங்கள் கவிதைகளுக்கு களம் தர நாங்கள் காத்திருக்கிறோம். ஒரு ஃபுல்ஸ்கேப் தாளின் ஒரு பக்கத்துக்கு மேற்படாமல் தெளிவான கையெழுத்தோடு நல்ல கருத்தாளம் கொண்ட கவிதைகளை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். சிறந்த கவிதையாக இருந்தால் அதற்கு நாங்கள் களம் அமைத்து தருவோம். நீங்கள் இங்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள முடியாத பட்சத்தில் உங்களுடைய படைப்புகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று விரும்பினாலும் கூட அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். உங்கள் படைப்புகளை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். அந்த படைப்பை நாங்கள் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த காத்திருக்கிறோம். உங்களுடைய அபிப்பிராயம், இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய விமர்சனத்தையும் கூட நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்க்கிறோம். எல்லாவற்றுக்குமான எங்களுடைய முகவரி தூவானம், வசந்தம் டிவி, ITN, விக்ரமசிங்கபுர, பத்திரமுல்ல. முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இனி துளி தரும் குறுந்திரைப்படத்தை பார்த்து ரசியுங்கள். സാറേ സമയമായി, വേഗം വരൂ. ആ சாரி மச்சி, எப்ப பாரு லேட்டு. உனக்கு என்னடா, உங்க மேனேஜர் லேட்டா வந்தாலும் எதுவும் சொல்ல மாட்டான். எங்க மேனேஜர் அருண் இருக்கானே, அவன் செம்ம கடிடா. நான் எப்ப பார்த்தாலும் மேனேஜர் கிட்டே அழுதுட்டு இருக்க. இதுக்கு பேசாம அவனே கல்யாணம் பண்ணிருக்காம்ல. யோ, அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சியா? டேய், இதுக்குதான் நைட் ஷிஃப்ட் கேட்டு கேட்டு வாங்கினியா? அதெல்லாம் விடுங்கடா. இப்ப நான் கலைவாணியை லவ் பண்ணலான்னு இருக்கேன். ஏய், தமிழ்நாட்டுல சிம்புவை விட அதிகமான லவ் பண்ணது நீதான்டா. என்ன ஒன்னதான் யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. இங்கே யூட்டர்ன் போடுறான். யோ வயிறு கேளியா? ஹலோ, எங்க போறேன்? ഇവിടെ ഒരു പുതിയ പിക്കപ്പ് ഉണ്ട്. புதிய பிக்கப்பா? யோ, யாரே அது? സുന്ദരി എന്റെ ഒരു പെൺകുട്ടി. கரிகாலன் கவுன்சிலர் IITயா? டேய், அது ITIடா. ஒழுங்கா படி. யோ, அதுவாயா முக்கியம்? கவுன்சிலர்ட்டு பொண்ணியா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. டேய், கோல் போஸ்ட்ன்ட்டு இருந்தா கோல் கீப்பர்னு ஒருத்தர் இருப்பான். அதனால நம்ம கோல் போட முடியாதுன்ட்டு இல்ல. அதே மாதிரி பொண்ணுன்ட்டு இருந்தா மாமன், அண்ணன், புருஷன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கதா செய்யும். நம்ம தான் நேக்கா பார்த்து கோல் போடணும். ஓகேவா? സാറേ சூப்பர் സാറേ, 1ஆம் கிளாஸ். யோ, எவ்வளவு நேரியா? பசங்கன்னா வெயிட் பண்ண மாட்டேற, பொண்ணுங்க மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்க. Excuse me. I'm coming. வாவ்! ஹாய், ஐம் ஆதி. பின்னாடி மூலங்க. What? டேய், ஆதி மூலங்க. Oh, okay. ஐம் வைத்தியநாதன், BE MBA. ஹாய், ஐ எம் குமரவேல் அலைஸ் கும்ஸ். എന്റെ പേര് തോമസ്. எவனாவது கேட்டானா? என் பேர் திரிபுர சுந்தரி. ഓ, മലയാളിയാണ്. இல்ல இல்ல, தமிழ் தான். ഓ, நீ போ. பாத்தியா? അടുത്ത സന്ധ്യ. എനിക്ക് അറിയാം,
നിങ്ങൾ 3 പേരും ആ പെണ്ണിനെ ലൈൻ അടിക്കാല്ലേ? பெரிய சிபி ஆபீசர் கண்டுபிடிச்சிட்டாரு. போயா போயா. இந்த பென்ட்ரைவ்ல இருக்க பாட்டை போட்டு அந்த பொண்ணை எப்படி இம்ப்ரெஸ் பண்றேன் பாருயா. அப்படி என்னடா பாட்டு இது? സുന്ദരി നീയും സുന്ദര ഞാനും சேர்ந்திருந்தால் திருவோணம். டேய் அந்த பொண்ணு வந்துடுச்சுடா. சுந்தரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க ப்ளே பண்ணுங்க பாப்போம். காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான். Hey, what is this nonsense? திஸ் மை தலைவர் கவுண்டமணி. யூ டோன்ட் லைக்? I like only Ranbir. ஓ, ரம்பீர் ரெண்டு அடிப்பீங்களா? Are you crazy? ரேசுமோ நாடகம் பாப்பாங்க. That's a bad joke. ഞാനൊരു ഗുഡ് ജോക്ക് പറയട്ടെ. Hey Thomas, நீங்க ஜோக்கெல்லாம் கூட சொல்வீங்களா? எங்க சொல்லுங்க. അനിൽ കുംബ്ലേക്ക് ഒരു പെൺകുട്ടിയാണെങ്കിൽ അയാൾ എന്ത് പേര് ஆயா பேர் வைக்கும். സീരിയസ് ആയിട്ട് പറയും സാറേ. நீங்களே சொல்லுங்க. ബോള തിരുപ്പര സുന്ദരി എന്ന് വെക്കും. ஓ ஈஸ்வரா. That's a good one. எனக்கு ஓகே தான், பட் அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையே. ஹே, ஒரு நிமிஷம் இரு, திருப்பி கூப்பிடுறேன். யார் இது எதுனா? தெரியல. அப்புறம் எப்படி பேக்ல வந்துச்சு? பேக் கேப்ல வச்சிருந்தேன், அங்கதான் யாராவது வச்சிருப்பாங்க. எத்தனை மணிக்கு உனக்கு கேப்? ஏய், வண்டி ரைஸ் மில் குடுறா. ரைஸ் மில்லா? ஏன் சார், இலவச சீத்துறாங்களா? தராங்க. ஐ, நம்ம கவுன்சிலர் தான் போய். ஏய், வண்டியறா. கறி காலம் தானே சொன்னானுங்க, உடம்பே கரியா இருக்கு. எவன்டா என் தங்கச்சிக்கு லெட்டர் இருந்தது? என்ன லெட்டர் சார்? லீவ் லெட்டரா? அடிங். ஐயோ அம்மா. சார் 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 சார், உங்க தங்கச்சி பாக்குறாங்க சார், கொஞ்சம் தனியா கூட்டி போயிருங்க சார். சார், இந்த ஊர்ல நான் எவ்வளவு பெரிய ஆளு, எனக்கு எவ்வளவு சொத்துக்குது, என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் தெரியுங்களா? சார், உங்களுக்கு வேணா ஊர் ஃபுல்லா சொத்து இருக்கலாம், எனக்கு ஊர் ஃபுல்லா கெத்து இருக்கு. சப்ப என் கையில பஞ்சிடலாங்க. இவனுக்கு சாவர நேரத்துலயும் பஞ்சிட்டேலாக்கா. இவனுங்க உண்மையை சொல்ற வரைக்கும் எவனையும் வெளிய விடாது. அச்சு நொறுக்குங்கடா. எங்கடா தாயோ? அம்மா சார் சார் சார். அம்மா ஐயோ. ஒரு பாரிசி சார். அடி வாங்கறதுக்கே பிறந்த மாதிரி இருக்காண்டா. அம்மா வாடே. அம்மா வாடா 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 வாடா. ஐயோ ஐயோ ஐயோ, மூஞ்சி அடிக்காதே. ஐயோ, நேத்து தான் 1000 குத்து பேசல் பண்ண. ஐயோ ஐயோ. என் கண்ணாடி. டே பஞ்சே. ஏன் சார்,
எங்களை மட்டும் போட்டு அடிக்கிறீங்க? ஏன் அந்த டிரைவர் கொடுத்துட கூடாதா? அவனையும் போய் பிடிங்க சார். செத்தாண்டா தோமஸ். ഹലോ யோ நாயரே, நான் வரத்துக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும்யா. ഞാൻ നായരല്ല. அப்ப நீ மலையாளி இல்லையா? എന്റെ യേശുവേ, എനിക്ക് വെയിറ്റ് ചെയ്യാൻ വയ്യ. யோ இரியா, கேவ நிறுத்தாம போனல, வாங்கடா. ഇറങ്ങടാ സനപ്പണ്ണി. ஏய், பொண்ணுங்க வேலை செய்யற ஆபீஸ்ல என்ன സാറേ ഇന്റെ രാവിലെ പട്ടി കടിച്ചിട്ട് പാറ്റ് കീറി സാറേ. கருமாந்திரம் பிடிச்சவன் இந்த வேலைலாம் வேற பாக்குறானா? வேண்டாம் சாரே, வேண்டாம் சாரே, சாரே சாரே வேண்டாம் சாரே, சாரே. அம்மே, உங்களை எல்லாம் கடைசியா கேக்குறேன், உண்மை சொல்லுங்க, இல்ல எவனும் உயிரோட போக மாட்டீங்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்க. நான் தான்யா அந்த லெட்டர் எழுதுனேன். ஏந்துறான். இனிமே என் தங்கச்சி பக்கம் தலை வைக்கிறத பார்த்தேன், உன் உடம்புல தலை இருக்காது. வாடி. நிலவால தானே எல்லா பிரச்சனையும். ஐயோ வா. சூரியனுக்கு வியர்த்தது உன் முகத்தை கண்டதால், மலைக்கும் மளிகை வந்தது உன் கண்ணீரை கண்டதால், மின்னலுக்கு மின்சாரம் அடித்தது உன் விழியை கண்டதால், குயிலுக்கும் கோபம் வந்தது உன் குரலை கேட்டதால், ஏனோ தெரியவில்லை எனக்கும் காதல் வந்தது உன்னை கண்டதால். ஐயோ யோ ஐரே, நீயா இதை எழுதுன? ஐயோ, அந்த லெட்டர் எழுதுனது. இப்ப நீ எழுதலையா? டேய் கையறா, நான் தானே அந்த லெட்டர் எழுதுனேன், நீ ஏன்டா ஒத்துக்கின? ஏய், நானும் ஒரு லெட்டர் எழுதுனேன்டா. ஆமா ஐரே, அப்படி நீ என்ன எழுதுன? என் பேரு வைத்தியநாத ஐயரு, நான் சாப்பிடுவேன் தயிர், அவதான் எனக்கு உயிர், அவ கழுத்துல கட்டுவேன் நான் மஞ்ச கயிறு. போடா மயிறு. இலவச அரிசி தரேன்னு கூப்பிட்டு வந்தாங்கடா. இலவச அரிசியா? ஏய், அந்த லெட்டரை மட்டும் உங்க அண்ணன் படிச்சிருந்தான், உனக்கு வாய்க்கு அரிசி தான்டா. சாரி வேதி, உங்க லெட்டர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அண்ணனை பத்தி கவலைப்படாதீங்க, அவரை நான் பாத்துக்கிறேன். அண்ணன் தேடுவாரு. பாய். ஏய் ஏய், ஆனா பாவி, நான் எழுதுன லெட்டரா அது? டேய், எல்லாத்துக்கும் ஒரு பஞ்சு சொல்லுவியே, எதுக்கும் சொல்லு பாப்போம். இந்நேரத்துக்கு அது ஜனங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்டா. நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டையில இருக்க நாய்க்கு தான் கிடைக்கணும் எழுதியிருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. வா. 22 எங்க போயிருக்கோன்னே தெரியலையே. இங்கயா? டேய், உனக்கு என்னடா ஆச்சு? இந்த பிரச்சனையில நான் எழுதின லெட்டர் எங்க போச்சுன்னே தெரியலடா. പിന്നെ ആ ലെറ്റർ എന്ത് ആയി? சனியனே, ஆய் கண்டத்த போவதுன்னு எதிர்ந்து சொல்றது. சீ.